புல்வெளி பார்த்தோம், அடுத்தது நுழைவுன்னு பார்த்தோம். அடுத்தது செய்யுள் தேமாவணி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. மொத்தம் 5 செய்யுள் இருக்கு. 5 செய்யுள்ல கடைசியில் இருக்கக்கூடிய மனப்பாட செய்யுள். இது ஃபர்ஸ்ட் செய்யுளை பார்ப்பாங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அலுங்கனி ஒளிந்தான் நீதே. 2388வது பாடல் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம்பூன் ஜேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிடித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் ஒளிந்தான் நீதே. 2388வது பாடலே ஒரு பொருள் பாருங்க. அதாவது அந்த பாடல் கொடுத்து வினா இருக்கு பாத்தீங்களா, 4 மார்க்ல கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து இப்ப ஒவ்வொரு பாடலையும் கொடுத்து இந்த பொருள் கேட்பாங்க. பாடல் இடம்பெற்றுள்ள மோனை எழுதுக, எருது எழுதுக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. அது இந்த பாடல் இடம்பெற்றது யாரு, இதோட இடம்பெற்ற நூல் எது, பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனில்ல. கருணை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னோட மலர் போன்ற கையை குவித்து, அதாவது ஒருத்தர் இறந்துறாங்க நம்ம என்ன செய்வோம், உடனே குளிக்க வந்து மண்ணுக்குள்ளதான் குறைப்போம். அப்போ வந்து என்னோட அம்மாவாக்கி உன்னை வந்து அந்த பூமி தாயிலிருந்து நான் போடுறாரு, அதனால பூமி தாயே அப்படின்னு சொல்லி தன்னோட மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக, என்னோட அம்மாவோட உடம்பை நீ வந்து அன்போடு காப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த கருணையன் சொல்றாரு என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுத்தியை பரப்பினார். அதாவது என்னோட அம்மாவோட உடம்பை பூமி தாயாக நீதான் காப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்குள்ள மலரை பரப்பி வச்சு சொல்றாரு, அதாவது பரப்புறாரு. இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதித்து வைத்து பயனுள்ள வாழ்க்கையை நடத்திய தன் அன்னையில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செம்மையான அறங்கள்லாம் தர்மங்களை எல்லாம் தன்னுள் அடக்கி வைத்து வாழ்க்கை நடத்திய தன்னோட அன்னையில் பயனுள்ள வாழ்க்கை நடத்திய அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து, அவளை சிறந்த தன்னோட அம்மாவை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தார். அது அந்த மூடுறதுக்கு அப்புறம் அது மேல தன்னோட கண்ணீரையும் மலர்களையும் ஒரு சேர ஒன்னா அந்த அம்மாவோட குழி மேல அவர் வந்து பொழிகிறாரு. சொன்னாங்க, கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து, கருணையன் தன் மலர் போன்ற, இதெல்லாம் வந்து 4 மார்க்லயும் வருது, 2 மார்க்ல வருது, நம்மளுக்கு 8 மார்க்லயும் வருது. அதனால நம்ம சொல்றதை கவனிச்சாவே ஈஸியா இருக்கு மனப்பாடம் பண்ணும்போது. கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக. கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்களை பரப்பினான். அதுக்கப்புறம் என்ன ரெண்டாவது சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள செம்மையான அறன்னா தர்மம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் அடக்கி வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்தி தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். அடுத்து 2வது பாடல் பாருங்க. வாய்மொழியாக கூறும் வாய்மையை மலைநீராகி தாய்மொழியாக மார்பில் தயங்கினுள் குளிர வாழ்ந்தே தூய்மொழியாக தூவும் துளியிலது இளங்கூல் வாடி காய்மொழியாக முன்னர் காய்ந்தே அந்தோ. 2400 பாடலோட எண்ணிக்கை வந்து 2400. இளங்கூல் அப்படின்னா இளம்பையில், தயங்கி அப்படின்னா அசைந்து, காய்ந்தேன் வருகினேன். இதோட சொல்லுவாங்க, வாய்மொழியாக கூறும் வாய்மையை மலைநீராகி தாய்மொழியாக மார்பில் தயங்கியில் குளிர வாழ்ந்தேன் தூய்மையாக தூவும் துளியிலது இளங்கூல் வாடி காய்மொழியாக முன்னர் காய்ந்தே அந்தோ. அதாவது என் தாய் வந்து தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான, அவங்க அம்மா வந்து தன்னோட வாயால மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக வந்து சாப்பிட்டாரா, மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலையாக அசைந்து அழகோட வாழ்ந்தேன். அதாவது அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ
அதையே வந்து மழைநீர் எப்படி சாப்பிட குடிப்பாங்களோ அது போல உட்கொண்டு அம்மாவோட மார்புல இருக்கக்கூடிய ஒரு மணி மாலையை தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு வந்தேன். ஐயோ இளம்பயிர் வந்து வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னரே, அதாவது இளம்பயிர் வந்து சின்னதா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி அதுக்கு மேல பெருசாகி கறி வச்சு அது முற்றி நெல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் பார்த்தீங்களா, அது போல இளம்பயிர் வளர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னரே தூய மணி போன்ற தூவும் மலைத்துளி இல்லாமல், அதாவது தூய மணி போல தூவும் மணித்துளி இல்லாமல் மழையில என்ன செய்யணும், அந்த பயிர் எப்படி வாடி காஞ்சி போயிருமோ அது போல எங்க அம்மா இல்லாம நானும் வாடி துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. தூய மணி போல் தூவும் மணித்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகிறேன். அதாவது எப்படி அதாவது அவங்க அம்மா வந்து அவர் எப்படி நினைச்சிருக்காரு அப்படின்னா, என் தாய் தன் வாயாலே கூறக்கூடிய அந்த வார்த்தைகளையே வந்து மழைநீர் போல உட்கொண்டு அவன் அந்த அம்மாவோட மார்பில் அணிஞ்சிருக்கக்கூடிய மாணிக்கமாகவே நான் இத்தனை நாளா இருந்துட்டேன். ஒரு இளம்பயிர் வளர்ந்து நெற்பயிரை காணுவதற்கு முன்னரே, அதாவது மாணிக்கம் போல இருக்கக்கூடிய மழைத்துளி அந்த பயிரில் தூவறது இல்லாதனால அந்த நெற்பயிர் என்ன வேணும், காஞ்சி போயிடும். அது போல எங்க அம்மாவை இருந்து நானும் துன்பப்படுறேன் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்றாங்க. அடுத்தது, விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வார எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இருமுலை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் காலில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தே அந்தோ. இது 2401 பாடல். இதோட பொருள் பாருங்க. கொம்புனா கிளை, குலைனா துளை, கான் காடு, தேம்ப பாட, அசும்பு நிலம். இந்த அசும்பு அப்படிங்கிற பொருள் வந்து ஒரு 1 மார்க்ல வந்து ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தே அந்தோ. இப்பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசும்பு அப்படிங்கிற பொருள் என்ன? அசும்பு அப்படின்னா நிலம். இன்னொரு சொல்லுவாங்க, விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன முதி நச்சு அம்புண்டு இருமுலை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் காலில் பெரிதெழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தே அந்தோ. 2401 பாடல். இது கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. இப்பாடல் இடம்பெற்றுள்ள அசும்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அசும்பு அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாடலோட பொருள் கீழே இருக்கிறது நம்ம படிச்சிருந்தா மட்டும் ஆன்சரை எழுத முடியாது. அசும்புனா என்ன, நிலம் அப்படின்னு பேரு. இந்த பாடலோட பொருள் பாருங்க. என்னோட மனம் வந்து பறந்து நின்ற மர கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது. அதாவது அவரோட மனம் எப்படி இருக்குன்னா, ஒரு பறந்துபட்ட மர கிளையில இருந்த ஒரு மலரை பறிச்சுட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மலர் வாடி போயிடும் அல்லவா, மாடி போயிடும் அல்லவா, அது போல அவரோட மனமும் வாடி போகுது. தீயையும் நஞ்சையும், தீ அப்படிங்கிறது நெருப்பு, நஞ்சு அப்படிங்கிறது விஷம், இதை இரண்டையும் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால், அது ரெண்டும் சேர்த்து ஒரு அம்பால துளைக்கப்பட்ட ஓட்ட போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். அதாவது தீயினாலும் நஞ்சினாலும் தடவப்பட்ட ஒரு கூர்மையான அம்புனால துளைக்கப்படும் போது அவனுக்கு வந்து எவ்வளவு துன்பம் ஏற்படுமோ அது போல என்னோட அம்மாவை பிரிஞ்சு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்றாரு. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல நான் இந்த காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். அதாவது ஒரு துணை இல்லாம எப்படி ஒரு பறவை வந்து அழுது வாடுமோ அது போல நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு வாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல் நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே, அதாவது நம்ம காலை வச்சால சரிக்கும் பார்த்தீங்களா, அந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பன் போல் ஆனேன். அதாவது சரிந்த வழுக்கு நிலத்துல தனியா விடப்பட்டு செல்லக்கூடிய வழி தெரியாம நான் இப்ப தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சொல்ல பாருங்க. என் மனம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மர கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. அப்புறம் நெருப்பாலும் நஞ்சாலும் தடவப்பட்ட அம்பினால் துளைக்கப்பட்ட புண் போல என்னுடைய மனம் வந்து துன்பப்பட்டு பாடுது. அது இல்லாம துணையை பிரிந்த ஒரு பறவை எப்படி வருத்தப்படுமோ அது போல நான் ரொம்ப வருத்தம் அடைகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியா விடப்பட்டு செல்லும் வழி தெரியாம நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவை பிரிந்து வாழக்கூடிய நிலையை பத்தி சொல்றாரு. அடுத்தது 4வது பாடம் பார்க்கலாம். அடுத்தது 4வது பாடம் பாருங்க. உய்முறை அறியே ஓர்ந்த உணர்வினொத்து உருக்குமில்லா செய்முறை அறியே மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறையை அறியேன் காணி செல்வழி அறியே தாய்த்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடி
தனித்து போனார். 2403வது பாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு தடவை படிக்க பாருங்க. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா செய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வதை அறியேன் தாய்த்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தென தனித்து போனார். 2403வது பாடல உய்முறை அப்படிங்கிறது வாழும் வழி, ஓர்ந்து அப்படிங்கிறது நினைத்து, கடிந்து அப்படிங்கிறது விளக்கி. இந்த பாடலோட பொருள் பாருங்க. நான் உயிர் பிழைக்கக்கூடிய, அவங்க அம்மா இறந்து போயிட்டனால அவர் சொல்றாரு, நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைத்து கண்ட அறிவனுக்கு, அதாவது எங்க அம்மா இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்து என்னோட அறிவனுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள், நம்ம கை கால் உடல் உறுப்புகள் பாத்தீங்களா, அந்த உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலோட தன்மையை பத்தி எனக்கு தெரியாது. அதாவது உறுப்புகள் இல்லாத இந்த உடல் இயங்குதல் தன்மையை பத்தி கூட எனக்கு தெரியாது. உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளக்கூடிய வழிவகைகளும் எனக்கு தெரியாது. இந்த வயிற்றுக்கு தேவையான சாப்பிடறதுக்கு எதோ நம்ம தேடிக்கணும் அப்படிங்கிற அந்த வழிவகைகள் கூட எனக்கு தெரியாது. காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். அதாவது காட்டில் எங்க அம்மா இந்த பக்கம் போகணும்னு சொன்னா போவேன், இதை சாப்பிடணும்னு சொன்னா நான் சாப்பிடுவேன். என்னோட உறுப்புகள் செயல்பாடுகளை பற்றி கூட எனக்கு தெரியாது. இது எல்லாமே எங்க அம்மா தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, செஞ்சாங்க. எங்க அம்மா சொன்னாதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னை தவிக்க விட்டு என் தாய் தான் மட்டும் தனியே போய்விட்டாளே, அதாவது என்னை மட்டும் தவிக்க விட்டு என்னோட தாய் வந்து தனியாக போய்விட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்தி கலங்குறாரு. இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. நான் உயிர் பிழைக்கக்கூடிய வழி அறியேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க அம்மா இறந்து போனதான் சொல்றாரு. நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைத்து கண்ட அறிவனுக்கு பொருந்தியவாறு அதாவது தன்னோட மனசு நினைச்ச அந்த அறிவுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத உடலில் தன்மையை இந்த உடலோட தன்மையையும் எனக்கு தெரியாது. உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளும் வழிகளையும் அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும், அதாவது உணவை தேடுறதுக்கான வழியும் எனக்கு தெரியல, காட்டுல போறதுக்கான வழியும் எனக்கு தெரியல. என் தாய் நான் காட்டிய வழிகளை நான் கடைபிடித்து இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். என்னை தவிக்க விட்டு என் தாய் வந்து தனியாக போய்விட்டாளே அப்படின்னு சொல்லி கருணையில் வந்து வருந்தி சொல்றாரு.